Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேத்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல 7th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசின்னுட்டு 3 செட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 செட்டுமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் வந்து கொடுத்துருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்மில் கொடுக்காம. டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்ததை நான் ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் தான் கொடுத்துருக்க 2 சப்டிவிஷனை வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் ஏ இஸ் ஈக்குவல் டு டெஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 8, அதாவது 8 விட கீழே இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 8 விட லெஸ் தென்னாக இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா 1ல் இருந்து 8 விட லெஸ் தென் அப்படின்னா 7 வரைக்கும் எழுதலாம். நான் 1ல் இருந்து 7 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதியாச்சு. அடுத்து பிங்கிற செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு கொடுத்துருக்காங்க. 8 விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் என்னங்கிறத எழுத சொல்லியிருக்காங்க. 8 விட கம்மியாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7. அடுத்து சிங்கிற செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ங்கிறது ஒரே ஒரு நம்பர், அதாவது 2ங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர். அந்த ஈவன் ப்ரைம் நம்பரை எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனை வெரிஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வந்து என்னென்னு பார்த்தோம்னா 1ல் இருந்து 7 வரைக்கும், அப்படின்னா 1, 2, 3, 5, 4, 5, 6, 7. இன்டர்செக்ஷன் பி வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7. இது ரெண்டுலேயுமே இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ட் பண்ணணுங்கிறப்ப காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுவோம். காமனாக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பியை சியோட நான் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி 2, 3, 5, 7 வந்து கிடச்சிருக்கு. அதோட சி அதாவது 2வை கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2 கிடச்சிருக்கு. இது எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சர். இதை 1ன்னு கன்சிடர் பண்ணி அடுத்தது ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து பார்த்தோம்னா 1ல் இருந்து 7 வரைக்கும், அப்புறம் 1, 2, 3, 4, 5, 6, 7. கிராஸ் சி வந்து 2. ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணால் 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2 வந்து கிடச்சிடும். அடுத்தது பி கிராஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். பி என்னன்னு பார்த்தோம்னா 2, 3, 5, 7. அதோட 2வை கிராஸ் பண்ணிக்கிறேன். கிராஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ இது ரெண்டையுமே இன்டர்செக்ட் பண்ணணும். அதாவது ஏ கிராஸ் சியையும் பி கிராஸ் சியையும் இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே காமனாக இருக்கிறது தான் கிடைக்கும். அப்படின்னா 2, 2 காமனாக இருக்குது, 3, 2 காமனாக இருக்குது, 5, 2 காமனாக இருக்குது, 7, 2 காமனாக இருக்குது. அப்படின்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இது வந்து எனக்கு ஆர்ஹெச்எஸோட ஆன்சர். இதை 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எனக்கு ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதிக்கிறேன். ஏன்னா இதை வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல்னுட்டு சொல்லி வெரிஃபை பண்ணியாச்சு. அதனால் ஹென்ஸ் வெரிஃபைன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னுட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். எல்ஹெச்எஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி, இல்லை ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா பி மைனஸ் சி. ஃபஸ்ட்டு நான் பி மைனஸ் சி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பிங்கிற செட்டை எழுதிக்கிறேன். 2, 3, 5, 7 மைனஸ் சிங்கிற செட் என்னென்னு பார்த்தோம்னா 2. இங்கே மைனஸ் இருக்குங்கிறப்பவே என்ன பண்ணணும்னா காமனாக இருக்கிற 2 இதையுமே வந்து நம்ம கேன்சல் அவுட் பண்ணணும். இதுவுமே 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் வந்து படிச்சிருப்போம். காமனாக இருக்கிற 2 இதையுமே கேன்சல் பண்ணணும். அடுத்தது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்னா எது முதல்ல இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பி தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா பிக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பியில் மீதி என்ன இருக்குது 3, 5, 7. அப்படின்னா பி மைனஸ் சியோட வேல்யூ என்னென்னா 3, 5, 7ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது ஏ கிராஸ் பி மைனஸ் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்னது 1ல் இருந்து 7 வரைக்கும், அதாவது 1, 2, 3, 4,
5 6 7 கிராஸ் B மைனஸ் C வந்து நான் 3, 5, 7 வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் இதை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணனா 1, 3 1, 5 1, 7 அடுத்து 2, 3 2, 5 2, 7 இதுக்கப்புறம் 3, 3 3, 5 3, 7 அடுத்து 4, 3 4, 5 4, 7 5, 3 5, 5 5, 7 அடுத்தது 6, 3 6, 5 6, 7 அடுத்தது 7, 3 7, 5 7, 7 இதான் எனக்கு A கிராஸ் B மைனஸ் Cயில் வந்து கிடச்சிருக்கு. இது எனக்கு LHSோட ஆன்சர். இதை நான் 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்தது RHSல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C. அப்படின்னா ஃபஸ்ட்டு A கிராஸ் B வந்து கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா 1லேருந்து 7 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 கிராஸ் B வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2 3 5 7 ரெண்டையுமே கிராஸ் பண்ணுறேன். கிராஸ் பண்ணுனா 1, 2 1, 3 1, 5 1, 7 2, 2 2, 3 2, 5 2, 7 அடுத்து 3, 2 3, 3 3, 5 3, 7 அடுத்தது 4, 2 4, 3 4, 4 4, 7 அடுத்தது 5, 2 5, 3 5, 5 5, 7 அடுத்தது 6, 2 6, 3 6, 5 6, 7 அடுத்தது 7, 2 7, 3 7, 5 7, 7 இது எனக்கு A கிராஸ் Bயில் கிடச்சது. அடுத்தது A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C கண்டுபிடிக்கிறேன். A கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏவோட எலமெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 எழுதிக்கிட்டேன். கிராஸ் சியோட எலமெண்ட் என்னென்னா 2. இப்போ இது ரெண்டையுமே கிராஸ் பண்ண போகிறேன். கிராஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 1, 2 2, 2 3, 2 5, 2 சாரி 4, 2 மிஸ் பண்ணிட்டேன். 4, 2 5, 2 6, 2 7, 2 அடுத்தது என்ன RHSல கொடுத்துருக்காங்கன்னா A கிராஸ் Bயையும் B கிராஸ் C சாரி A கிராஸ் Cயையும் மைனஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுங்கிறப்ப காமனாக இருக்கிறத கேன்சல் அவுட் பண்ணுவோம். என்னென்ன காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1, 2 1, 2 அடுத்தது 2, 2 2, 2 3, 2 அடுத்தது 5, 2 அடுத்தது 4, 2 அடுத்து 6, 2 அடுத்தது 7, 2 இப்படி கேன்சல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது A கிராஸ் B மைனஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது A கிராஸ் B அப்படின்னா A கிராஸ் Bக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். அப்படின்னா A கிராஸ் Bயில் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து எழுதிப்போம். மீதி எனக்கு என்னென்ன இருக்கோ அதை நான் இப்போ எடுத்து எழுதுகிறேன். மீதி என்னென்ன இருக்குன்னா 1, 3 1, 5 1, 7 2, 3 2, 5 2, 7 3, 3 3, 5 அடுத்தது 3, 7 அடுத்தது அப்புறம் 4, 3 4, 5 4, 7 அடுத்தது 5, 3 5, 5 5, 7 6, 3 6, 5 6, 7 7, 3 7, 5 7, 7 இது எனக்கு RHSோட ஆன்சர். அதனால் இதை நான் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ LHS இதையுமே கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அதாவது 1 and 2 வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா LHS ஈக்குவல் டு RHSன்னு எழுதிட்டேன். ஹென்ஸ் வெரிஃபை பண்ண சொல்லியிருந்தாங்க. வெரிஃபை பண்ணியாச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.